ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் ராஜேஷ். இன்றைக்கி வந்து கைஸ், இன்றைக்கி உள்ள நியூஸ்லேயே வந்து ரொம்ப ஹெட்லைனான நியூஸ் என்ன பண்ணால், மதுரையில் வந்து ஒரு சம்பவம் நடந்தது கைஸ். ஓகேங்களா, அதான் வந்து ஹெட்லைனான நியூஸ். ஸோ அந்த நியூஸை பற்றி தான் எனக்கு வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா, மதுரையில் அது கைஸ் ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன். ஓகேங்களா, அந்த பையன் வந்து ஸ்கூல் போய்கிட்டு இருக்கும்போது அவனை வந்து கிட்னாப் கேங் வந்து அவனை கடத்தி அவனை வச்சுக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து 2 கோடி ரூபா கிட்ட இது டிமாண்டு கட்டுருக்காங்க. ஓகேங்களா, அந்த நியூஸ் தான். ஸோ வந்து அதை தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க வச்சுக்கோங்க, ஜூலை 11 சேம் இதே கேஸுக்கு சம்மந்தப்பட்டது தான். ஜூலை 11 பார்த்திங்க அப்படின்னா, அந்த கிட்னாப் கேங் இருக்குது தெரியுமா, அவங்க வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து நெகோசியேட் பண்ண ஆடியோ வந்து ஒன்று லீக் ஆகிருக்கு. ஸோ அந்த ஆடியோ வந்து போட்டு விட்றேன். அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஒரு மணி நேரத்துல அந்த ரவுண்டானா வரணும். நீ வரல இல்ல ஓ பின்னாடி எவனாவது வந்தான்னா என் போனை நான் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நீ எங்க இருக்கான்னு கூட உன் பிள்ளைய பார்க்க முடியாது. 4 நாள் கழிச்சு எங்கேயாவது குணமா கிடப்போம். என்னை பத்தி விசாரிச்சேன்றீங்கல்ல, என்னை பத்தி முழுசா விசாரிச்சா தெரிஞ்சிருக்கும்லடா உங்களுக்கு நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு. யார்ப்பா நீங்க? நான் 1/2 மணி நேரத்துல ரவுண்டானா வரேன்னு சொல்லிட்டேன். நான் 1/2 மணி நேரத்துல ரவுண்டானா வந்துடுறேன். 1/2 மணி நேரத்துல நான் ரவுண்டானா வந்துடுறேன். ஓகேவா? அங்க யாரு ஒருத்தன் வருவான், அவன் எதுவுமே பேசாம மறந்து கொடுக்கணும். உன் பையன் 2 நிமிஷத்துல உன்கிட்ட போன் பேசுவான். அம்மா ரைட்டு. இதுல ஏதாவது மாற்றம் நடந்துச்சு, உன் பையன் போன் இந்த போன் ஆட்டோக்கார போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும். சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும். உன் பையன் செத்துட்டான் வச்சுக்கோ, பயமே இல்ல. பேசுறது ஆட்டோக்கார போனு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். என்ன கார்ல வந்திருக்கோம், எங்க இருக்கும் யாருக்குமே தெரியாது. நீ கரெக்டா நடந்தா கரெக்டா நடப்ப. மதுரை எஸ்எஸ் காலனியை சேர்ந்தவங்க தான் கைஸ் மைதிலி. ஓகேங்களா, இவங்க தான் இவங்களோட பையனை தான் வந்து அந்த கிட்னாப் கும்பல் கேங் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கடத்தி 2 கோடி ரூபா பணம் கேட்டு அந்த ஒரு ஆடியோ வந்து இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஓகேங்களா, அந்த ஆடியோ கேட்ட உடனே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டவுட் வந்திருக்கும். என்ன டவுட் வந்துச்சு அப்படின்னா, எனக்கும் அந்த டவுட் வந்து என்ன டவுட் அப்படின்னா, அதாவது வந்து அந்த ஆடியோவில் அவங்க அந்த கேங் அந்த கிட்னாப் கேங் இருக்காங்களா, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 2 கோடி ரூபா வந்து எடுத்துகிட்டு மதுரையில் இருக்கக்கூடிய ஏதோ சம்திங் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, மறந்து ரவுண்டானா கிட்ட வர சொல்லுவாங்க. நானே வந்து 2 கோடி ரூபா இருந்தால் நான் எதுக்கு 10,000 சம்பளத்துக்கு வேலைக்கு பார்ப்பேன்? நான் வெறும் 10,000 சம்பளத்துக்கு வேலை பார்ப்பேன். என்னட்ட எப்படி 2 கோடி ரூபா இருக்கும்? நீங்கள் விசாரிச்சிங்களா, என்னை பற்றி நல்லா விசாரிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, அதாவது கைஸ் ஒரு கிட்னாப் கேங் வந்து ஒருத்தவங்களை கடத்துறாங்க அப்படின்னா அவங்களோட வேல்யூ ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களை வந்து கடத்துவாங்க. ஓகேங்களா, அது வந்து எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் தெரியும். ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது இவங்க வெறும் 10,000 தான் சம்பளம் வரேன்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் ஏதோ இடிக்கி அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஒரு டவுட் வரும். எனக்கும் வந்துச்சு. இப்போ அந்த கேஸை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன், உங்களுக்கு வந்து அதுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும். ஓகேங்களா கைஸ், ஃபஸ்ட்டு கைஸ் அந்த கேஸை பார்க்க முன்னுக்கூட்டி இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட இன்னொருத்தங்க இவங்க தான் வந்து சூர்யா. இவங்க தான் அதில் வந்து மெயின் ஹெட்டாகவே இருந்திருக்காங்க. ஓகேங்களா, அந்த கடத்தலுக்குலாம் மெயின் காரணமே இவங்க தான், சூர்யா. இவங்களுக்கு வந்து எந்த ஊர்னு பார்த்தீங்க அப்படின்னா, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் விளாத்திக்குளத்தை சேர்ந்தவங்க தான் அந்த சூர்யா. இவங்களுக்கு வந்து இவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொந்தமாக வந்து பியூட்டி பார்லர் வச்சுருக்காங்க. அண்ட் வந்து சொந்தமாக இவங்களுக்கு வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்து இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னா, மதுரை காலவாசல் நேஷனல் ஹைவேல வந்து இவங்களுக்கு வந்து சொந்தமாக ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஓகேங்களா கைஸ், இவங்களுக்கு வந்து இந்த சூர்யா அவங்களுக்கு வந்து என்ன இருக்குது, இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பண தேவை கைஸ். ஒரு 25 லட்ச ரூபா கிட்ட வந்து பண தேவை வந்து தேவைப்பட்டிருக்கு. அந்த டயத்தில் தான் வந்து ராஜ்குமார் ஒருத்தாங்க லோக்கலில் பேங்கில் மேனேஜராக இருக்கக்கூடிய ராஜ்குமார் கூட சூர்யாவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஒரு பாண்டிங் ஒரு பழக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. அப்போ இவங்களோட இந்த பண தேவை பிரச்சனையை வந்து சூர்யா வந்து ராஜ்குமார் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து 25 லட்ச ரூபா தேவைப்படுது, பேங்க்கில் எதுவும் லோன் எதுவும் பண்ண முடியுமா 25 லட்ச ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ராஜ்குமார் கேரக்டர் தேடா வரக்கூடிய அந்த ராஜ்குமார் கேரக்டர் யார் அப்படின்னா, மைதிலியோட ஹஸ்பண்ட். ஓகேங்களா, உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ராஜ்குமார் வந்து சூர்யா கிட்ட பேங்க்கில் வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்குது, 25 லாக்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் லோன் வந்து வாங்க முடியாது, நிறையா ப்ரூஃப் கேட்பாங்க, நிறையா டாக்குமெண்ட் கேட்பாங்க, செக்யூரிட்டி சைன் வந்து கேட்பாங்க. செக்யூரிட்டிக்குனா யாராச்சும் ஒருத்தவங்க வந்து சாட்சி கையெழுத்து அந்த மாதிரி சம்திங் அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அது போக வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வருமானம் வருது அதுக்கான ப்ரூஃப் கேட்பாங்க. அந்த ப்ரூஃப் வச்சு தான் உங்களுக்கு வந்து 25 லாக் கிட்ட கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேர் தான், கிடைக்காது. நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்கள், என்னோடய ஒய்ஃப் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி வட்டிக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து 25 லாக் பண்ணிட்டு நீங்கள் மந்த்லி வந்து வட்டி கட்டிக்கோங்க, எப்போ அசல் அடிக்க அப்போ வந்து அந்த மாதிரி சம்திங் வந்து ஒரு பேசிட்டாங்க. ராஜ்குமார் உடனே பேசிட்டு அவங்களும் சூர்யாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி ஓகே அப்போ நம்ம நல்லா தான் பேசிக்கணும். ஸோ அதனால் வந்து ஒய்ஃப் எடுத்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ராஜ்குமாரும் அவங்க ஒய்ஃப்ட்டு அந்த மேட்டர்லாம் சொல்லி உடனே அந்த ஒய்ஃப்ட்டு வந்து அவங்களோட ஒய்ஃப் மைதிலிட்ட வந்து 25 லட்ச ரூபா வாங்கி யார்கிட்ட சூர்யா கிட்டையும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா கைஸ், சூர்யாட்டையும் கொடுத்துட்டாங்க. இடையில பார்த்தீங்க புரிஞ்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ராஜ்குமாருக்கு வந்து ஒரு சில பர்சனல் இஷ்யூ அண்ட் வந்து கடன் தொல்லையினால் வந்து அவர் வந்து சூசைட் பண்ணி இறந்துருந்தார். ஓகேங்களா, இப்போ இந்த விஷயத்துலேயும் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு கைஸ். என்ன டவுட் அப்படின்னா, அதாவது அவங்க ஒய்ஃப் வந்து வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம், அதுவும் எவ்வளோ 25 லேக்லாம் வட்டி கொடுக்காங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. அவங்களோட
பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து இவர் ராஜ்குமார் வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன இந்த மாதிரி கடன் பிரச்சனைலாம் எப்படி சாவாங்க அப்படின்னு சொல்கிற எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ ஆனால் வந்து கேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி முன்னே வந்து அந்த வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் மாதத்துலேயோ சம்திங் அதில் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சில பர்சனல் இஷ்யூ, அதாவது ராஜ்குமாரோட ஒரு சில தனிப்பட்ட பிரச்சனைகள் அண்ட் வந்து அவர் நிறையா கடனில் சிக்கி இறந்துட்டாங்க, சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே அந்த கேஸில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வருமானம் வருதோ சேம் அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. பட் வந்து அதுக்கு வந்து 25 லேக்லாம் கொடுப்பாங்கிறது டவுட்டு தான். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, என்னோடய ஒய்ஃப் வந்து வட்டிக்கு தான் விட்டுருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து 25 லட்ச ரூபா வாங்கிட்டு உங்களுக்கு மாதம் நீங்கள் வட்டி கட்டுங்க. உங்களுக்கு எப்போ அமௌண்ட் இருக்கோ அந்த டயத்தில் வந்து நீங்கள் வந்து அமௌண்ட்டை மொத்தமாக செட்டில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து ராஜ்குமார் வந்து சூர்யா கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. உடனே சூர்யாவும் சரி ஓகே அப்போ வந்து பேங்க்கில் வாங்குறது கஷ்டம் தான், ஸோ அதனால் வந்து உங்கள் ஒய்ஃப்டே நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே ராஜ்குமாரும் அந்த விஷயத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் மைதிலி கிட்டே சொல்லியிருக்காங்க. மைதிலியும் சரி ஓகே நீங்கள் வந்து பைசா எப்படியாச்சும் வாங்கி கொடுத்துருங்க, இப்போ அவங்களோட பைசா கொடுத்துருங்க, அவங்க மாதம் வட்டியை கட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீலை வந்து முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? உடனே இவர் ராஜ்குமார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஒய்ஃப்கிட்ட இருந்து மைதிலி கிட்ட இருந்து 25 லட்ச ரூபா வாங்கி அவரோட ஃப்ரெண்டான சூர்யாவுக்கு வந்து அமௌண்ட் வந்து 25 லட்சம் கொடுத்தாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ராஜ்குமாருக்கு வந்து ஒரு சில கடன் தொல்லைகள், ஓகேங்களா, ஒரு சில கடன் தொல்லைகள் அண்ட் வந்து தனிப்பட்ட பிரச்சனைகள் காரணமாக ராஜ்குமார் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டார். நீங்கள் கூட யோசிக்கலாம், என்னடா அவங்க ஒய்ஃப் வந்து 25 லட்ச ரூபா வரைக்கும் வந்து வட்டி கொடுறாங்க, அவருக்கு என்ன, அவர் ஹஸ்பண்டுக்கு என்ன கடன் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும். எனக்கும் சேம் டவுட் வந்துச்சு. பட் வந்து என்னென்னா கேஸில் வந்து அப்படி தான் போட்டிருந்தாங்க, சட்டம் முடிச்சிட்டாங்க. ஸோ அவர் எப்படி எதுக்காண்டி செத்தார், என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலெல்லாம் அதில் வந்து போடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து திரும்ப வந்து கேஸுக்குள்ளே போகலாம். மைதிலியோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் வந்து மைதிலி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கொடுத்த அமௌண்ட்டை வாங்கிடுவோம். ஸோ வந்து அதனால் வந்து சூர்யா கிட்ட சொல்லி எனக்கு வந்து அமௌண்ட் ரிட்டன் வேணும், அந்த 25 லேக்கை திரும்ப கொடுத்துங்க அப்படின்னு இருக்காங்க. பட் வந்து அந்த டயத்தில் வந்து சூர்யாவால் அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து ரிட்டன் கொடுக்க முடியல. பட் இருந்தாலும் மைதிலி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அமௌண்ட்டை கேட்டு நிறையா ப்ரெஷர் போட்டிருக்காங்க சூர்யா மேலே. ஓகேங்களா? உடனே சூர்யா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேறு வழி இல்லாமல் அவங்களுக்கு சொந்தமாக அப்ளை சொல்கிறாங்க தெரியுமா, அவங்களுக்கு சொந்தமாக சூர்யாவுக்கு சொந்தமாக வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா. அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்து மைதிலிக்கு வந்து எழுதி கொடுத்தாங்க. ஓகேங்களா? அப்பவும் அவங்க வந்து எப்படி எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா கோடிக்கணக்கு மேலே போகும் கைஸ். ஓகேங்களா? ஸோ வந்து அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்து நீங்கள் வந்து விற்றுட்டு உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய 25 லேக்கை எடுத்துகிட்டு மிச்ச பேலன்ஸ் அமௌண்ட்டை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு இருக்காங்க. இவங்களும் மைதிலியும் பார்த்திங்க அப்படின்னு அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்து விற்றுட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை கொடுக்கணுமா இல்லையா, பட் வந்து கொடுக்காம இவங்க வந்து மைதிலி வந்து சூர்யா வந்து ஏமாற்றிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து அந்த போலீஸ் கேஸோட ரிப்போர்ட் கைஸ். ஓகேங்களா? பட் வந்து அவங்க அம்மா வந்து என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, சூர்யாவோட அம்மா வந்து என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸையும் என் பொண்ணு வந்து மைதிலி பேருக்கு எழுதி கொடுத்தா, அது போக பியூட்டி பார்லரையும் அதுக்கப்புறம் 2 மாதத்துக்கு அப்புறம் பியூட்டி பார்லரையும் என் அம்மாவை வந்து அவள் பேருக்கு எழுதி கொடுத்தா அப்படின்னு சொல்லி சம்திங் சொல்லியிருப்பாங்க. பட் வந்து அது உண்மையான தெரியல. பட் வந்து இது உண்மை கைஸ். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்து சூர்யா வந்து மைதிலிக்கு வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க. பட் வந்து மைதிலி வந்து அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை கொடுக்காம சூர்யா வந்து ஏமாற்றிருக்காங்க. அந்த டைமில் தான் கைஸ் மைதிலியோட பையன் வந்து எப்போதும் போல் ஆட்டோவில் வந்து ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கும்போது இடையிலே வந்து கிட்னாப் கேங் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த பையன் வந்து ஆட்டோவில் தான் போவான். ஸோ வந்து கிட்னாப் கேம் வந்து அவனையும் அந்த ஆட்டோ டிரைவரும் சேர்த்து வந்து கிட்னாப் பண்ணிருக்காங்க. கிட்னாப் பண்ணி அவங்க அம்மாட்ட வந்து இந்த மாதிரி 2 கோடி ரூபா பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இதை வந்து போலீஸ் வந்து அவங்களை எப்படியோ ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஃபாலோ பண்ணது வந்து அந்த கிட்னாப் கேமுக்கு தெரிஞ்ச உடனே அந்த ஆட்டோ டிரைவரையும் அந்த பையனையும் வந்து நடு ரோட்டில் இறக்கி விட்டுட்டு அந்த கேங் வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. உடனே போலீஸும் வந்து அந்த 4 பேரும் அந்த கேங்கில் ஈடுபட்ட அந்த கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்ட 4 பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதில் ஒருத்தர் யார் அப்படின்னா எக்ஸ் போலீஸ் கைஸ். அவர் பேர் வந்து செந்தில்குமார்னு நினைக்கிறேன். செந்தில்குமாரா? ஆமாம் கைஸ், செந்தில்குமார். ஓகேங்களா? அரெஸ்ட் பண்ணிருக்காங்க கைஸ். அண்ட் வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில அவங்க கடத்தல் கும்பல் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கேட்டிருக்காங்க. அதில் வந்து போலீஸுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு மெயின் ஹெட்டாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா தான் கைஸ். ஓகேங்களா? அவங்க வந்து சூர்யா வந்து அவங்களோட டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த, அவங்க தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், அவங்க டிஸ்ட்ரிக்டோட சேர்ந்த பிரபல ரவுண்டியான ஹைகோர்ட் மகாராஜா அவரோட உதவினால் ஒரு கூலிப்படையை வச்சு இந்த பையனை வந்து கடத்தின வந்து தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? உடனே வந்து போலீஸ் வந்து சூர்யாவை பற்றி விசாரிச்சிருக்காங்க. சூர்யா பற்றி நிறைய டீட்டெயில் விசாரிச்சிருக்காங்க. அதில் வந்து சூர்யா பற்றி விசாரிச்சதில் வந்து போலீஸுக்கு வந்து இன்னொரு அதிர்ச்சி விட்டும் தகவலாக ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சூர்யாவோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு IAS ஆஃபீஸராங்க. ஓகேங்களா? அவர் வந்து குஜராத்தில் IAS ஆஃபீஸராக இருக்காருன்னு சொல்லிட்டு போலீஸுக்கும் தெரிஞ்சிருக்கு. அண்ட் வந்து சரி ஓகே, இப்போ வந்து போலீஸ் இதுக்கெல்லாம் பிளானே வந்து சூர்யா தான். ஸோ வந்து சூர்யாவை தூக்கணும் அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டீட்டெயிலாக அவங்க எங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணிருக்காங்க. அதில் வந்து
போலீஸும் கண்டுபிடிச்சாங்க. சூர்யா வந்து குஜராத்தில் அவங்க ஹஸ்பண்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்னாலே அவங்களுக்கு வந்து கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஹவுஸ் இருக்கும்னா அந்த வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் கூட தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு வந்து ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. போலீஸ் மேக்ஸிமம் இந்த கேஸில் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க. கலெக்ட் பண்ணி கேஸ் வந்து முடிய போகிற டைம். இப்போ வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய சூர்யாவை வந்து அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்ககிட்ட எல்லாமே கேட்டு விசாரித்து அவங்க வந்து கோர்ட்டில் ஆர்டர் பண்ணுறோம். ஆல்ரெடி 4 பேர் வந்து அரெஸ்ட் ஆகிட்டாங்களா. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு சரி ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போவோம், குஜராத்தில் போய் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வந்து குஜராத் பக்கம் திருப்பும் போது கைஸ் திரும்ப அவங்க ஒரு போலீஸ் தலையில் இடியை விழுந்த மாதிரி இன்னொரு நியூஸ் வந்து அவங்களுக்கு வந்து அப்டேட் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா சூர்யா வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ்லேயே வந்து தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நினைக்குங்க, மாவட்ட ஆட்சியரா சரி டிஎஸ்பி ஆஃபீஸ் இருக்குல்ல கைஸ், அங்கே நின்றுட்டு கதறி அழுது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேஸ் வந்து எப்படிலாம் போய் கடைசியில் அந்த கேஸில் வந்து ஹெட்டாக அந்த கேஸோட அக்யூஸ்டான சூர்யா ஓகேங்களா, அவங்க வந்து கடைசியில் இறந்துட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளுக்கு வந்து ஒரு 2 விஷயம் தான் கைஸ். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து 2 பேர் மேலே கேஸ் ஓகேங்களா. 2 பேர் மேலே வந்து தப்பு இருக்குது. யார் மேலே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மைதிலி ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து வட்டிக்கு கொடுக்கக்கூடாது. அப்படியே வட்டிக்கு கொடுத்தாலுமே சூர்யா வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை அவங்க மேலே எழுதி கொடுத்தாங்க. மிச்ச அமௌண்ட்டை மைதிலி வந்து கொடுத்துருக்கணும் ஓகேங்களா. வட்டி கொடுறதே தப்பு, அதுலேயே இந்த மாதிரி ஃபோர்ஜர்லாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் மைதிலி மேலே என்ன தப்பு அப்படின்னா நம்மளால் எவ்வளோ கடன் வாங்க முடியுமோ நம்மளால் கட்ட முடியாத அளவுக்கு கடன் வாங்கணும் கைஸ். நம்மளால் எவ்வளோ அமௌண்ட் வாங்கலாம் அவ்வளோ அமௌண்ட் வாங்கினா நம்மளால் கட்டலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருந்துச்சுன்னா அந்த கடனை வாங்கணும். சும்மா வந்து கடனை வாங்கி லாஸ்ட்டு இந்த மாதிரி தான் வந்து ஆகும் ஓகேங்களா. மேக்ஸிமம் வந்து யாருமே வந்து கடன் அந்த மாதிரிலாம் வந்து வாங்காதீங்க. கடன் வாங்கினா வந்து தும்ப தான் கைஸ். நானே வந்து ஒரு 1 லேக் இருக்கும் இல்லைங்க, 1 லேக் வரைக்கும் நான் இப்போ கடனில் இருக்கேன் கைஸ், வீட்டுக்கே தெரியாது. ஸோ அதுக்காக தான் நான் இப்போ வேலைக்கெலாம் போய்கிட்டு இருக்கேன். ஸோ அதுவே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து கடன் இந்த இஎம்ஐ அது இது மயிரெலாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக கைஸ் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாப்புஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் அவங்க வந்து கேட்டாங்க, ரம்யானா யார் ப்ரோ அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வேறு யாரும் கிடையாது, அவங்க வந்து என் சிஸ்டரோட ஃப்ரெண்டு தான் ஓகேங்களா. ஸோ வந்து எனக்கு வந்து இந்த சேனல் வந்து யாருக்குமே என்னோடய ஃபேமிலிஸ் அந்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க யாருக்குமே அந்த சேனல் தெரியாது. நான் சீக்கிரட்டாக தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய ஒரு சேனல் ஆல்ரெடி ஒரு சேனல் நான் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது ஒரு 2 வருஷமாக ரன் ஆகிட்டு இருந்துச்சு. கடைசியில் ஒரு சில இஷ்யூஸ்னால அந்த சேனல் வந்து இழுத்து மூட வேண்டிய சூழ்நிலை. அதனால் யாருக்குமே தெரியக்கூடாது, சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுவோம். ஒரு 1 லேக் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாத்துட்டையுமே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த சேனலை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோடய தங்கச்சி வந்து அந்த ரம்யா அவங்கள்ட்ட வந்து சொல்லிட்டாங்க ஓகேங்களா, இதுதான் எங்கள் அண்ணனோட சேனல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் வந்து உங்கள் சேனலாக நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போயே வந்து பார்க்காதீங்க, ஸோ வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நான் 1 லேக் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அப்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அப்படி கேட்காம திரும்ப லைவில் வந்து வந்தாங்க. நான் அவங்க தான் கண்டுபிடிச்சேன், மேக்ஸிமம் அவங்களா தான் இருக்கும், கண்டிப்பாக அவங்க தான் ஓகேங்களா. என்னை கூட கால் பண்ணி பேசினாங்க. ஸோ நான் சப்ஸ்கிரைபே பண்ணலை, நான் லைவில் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே உருட்டினாங்க. அண்ட் அதனால தான் கைஸ் ஓகேங்களா. ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாருமே வந்து இப்போ வரைக்கும் அந்த சேனலில் வந்து லிங்க் அனுப்பிவிடு, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து எல்லாருமே கரெக்டாக தான் இருக்காங்க. பட் வந்து யாருக்குமே ஷேர் பண்ணல. என்னைய பொறுத்த கைஸ் ஒரே ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா, இப்போ நான் அந்த ஒரு வீடியோ போட்டு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரியாதவங்க ஒருத்த பார்த்தாங்கன்னா கூட எனக்கு வந்து அந்த வீடியோக்கான திருப்தி வந்து இருக்கும். சரி போட்டோம், யாராச்சும் ஒருத்தங்க கூட பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி திருப்தி இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து 10 பேர் பார்த்தாலும் எனக்கு வந்து அடுத்த வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷன் வந்து வராது. அந்த 10 பேர் நம்ம தெரிஞ்சவங்க தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தான் என் மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் வந்து தெரிஞ்சவங்க யாருமே என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண விரும்பலை. அது சேனல் ஓரளவுக்கு க்ரோத் ஆனதுக்கப்புறம் தெரிஞ்சவங்க யாருனாலும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்டில் வந்து இருக்கேன். அதான் ப்ரோ ரீசன் ஓகேங்களா. ஓகே கேஸ், நெக்ஸ்ட்டு வந்து ஏதாச்சும் ஒரு நியூஸில் பார்ப்போம். பை, லவ் யூ ஆல்.